Namaste friends. Today we have to going to see the lesson 9. Part now. Noun ಅನ್ನೋದು 9 கா கே கி. இது மூணுமே அர்த்தம் என்னதுன்னா உடையன்னு அர்த்தம். ஓகேவா? இவனுடைய, அவனுடைய, அந்த மாதிரி ஒருத்தவங்களுடையது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி மீன் பண்ணுறது தான் உடைய. ராம் கா பாயி பரத் ஹை. ராம் உடைய சகோதரன் பரத். ராம் के भाई भरत और लक्ष्मण है. ராமுடைய சகோதரன் பரத் மற்றும் லக்ஷ்மண். ராம் के पिता दशरथ है. ராமுடைய பிதான அப்பா, அப்பா दशरथ. ஓகேவா? ராம் के हाथ में धनुष है. ராமுடைய கையில் தனுஷ்ன வில். ஓகேவா? வில் இருக்கிறது. ராம் கி பத்னி சீதா ஹை. ராமுடைய மனைவி சீதா. எக் சேகர் கா கர் ஹை. இது சேகருடைய வீடு. சேகர் கா கர் படா ஹை. படான பெரியது. சேகருடைய வீடு படான பெரியது. சேகர் கா கர் சாகர் மே ஹை. சாகர்னா சிட்டி. சேகருடைய வீடு நகரத்தில் உள்ளது. ஓகே, சிட்டியில் இருக்கிறது. எக் சேகர் கா ஸ்கூல் ஹை. இது சேகருடைய பள்ளி. சேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹை. சேகருடைய பள்ளி இந்திரா நகரில் இருக்கிறது. ரமேஷ் சேகர் கா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய சகோதரன். பாயினா சகோதரன். ரமேஷ் சேகர் கா சோட்டா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய சோட்டானா சிறிய, சின்னவன். சேகரை விட சின்னவன். சுரேஷ் சேகர் கா படா பாயி ஹை. சுரேஷ் சேகரை விட பெரியவன், பெரிய சகோதரன். ஓகேவா? ரமேஷ் और சேகர் சுரேஷ் கே சோட்டா பாயி ஹை. ரமேஷ் மற்றும் சேகர் சுரேஷை விட சிறிய சகோதரர்கள். देखो சேகர் கே பிதா ஆத்தே ஹை. பாருங்கள், சேகருடைய அப்பா வருகிறார். சேகர் கே அத்தியாபக் பி ஆத்தே ஹை. சேகருடைய